ஹலோ கைஸ், நான் உங்களுக்கு விஎஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அனிமே சீரிஸோட நேம் வந்து நிஞ்சா கமோன்ற சீரிஸோட 6th எபிசோடு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதனால நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த கதையோட முக்கியமான டீட்டெயில்ஸே இந்த எபிசோடில் சொல்லியிருப்பாங்க நிறைய. அது மட்டும் இல்லாமல் கடைசியில் ஒரு சம்பவம் இருக்குது, பொறுமையாக பார்க்குமாறு தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன். சரி வாங்க, நம்ம ரொம்ப பேசாமல் கதைக்குள்ள போகலாம். இப்போ ஜாயோ இந்த இடத்துல வந்து பார்க்க அப்போ அவங்க காணாமல் போயிட்டு இருக்காங்க. அந்த டைம் இந்த மொட்டை மண்டியனும் இவ எதுக்காக அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும்? உண்மையிலேயே அந்த சூட்டுக்குள்ளே இருந்தது யாரு? சரி ஆனதாச்சு, இதுக்கப்புறம் தான் உண்மையான பேட்டையை ஆரம்பம். அதுக்கப்புறம் இந்த ஊசா செடியை காமிக்க இந்த இடத்துல ஃபுல்லாகவே அந்த லாஸ்ட் நைட் நடந்த அந்த விஷயத்துக்கு அப்புறம் இவங்களோட செக்யூரிட்டியில் நிறைய விதமான அப்டேட்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால இப்போ எல்லாமே செக்யூரிட்டி டைட் ஆகிட்டு இருக்குது. செக்அப் எல்லாமே பலமாக இருக்கிறதுனால எவனாலையும் இப்போ உள்ள நுழைய முடியாது. அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. அந்த டைம் ஒரு டாக்ஸி டிரைவர் கொட்டாய் விட்டு இருக்கும்போது அவரை தாண்டி ஒரு கண்டெய்னர் லாரியும் போயின்னு இருக்குது. அப்ப திடீர்னு அவர் கையில ஏதோ ஒரு லைட் மாதிரி எரியுது. அப்ப பார்த்தா இவர் அந்த ஊசா கம்பெனியை சேர்ந்த ஒரு சீக்ரெட் ஏஜென்ட். சொல்லுங்க, நான் அனுப்புறேன். போட்டோல இருக்கிற 2 பேர் தான் இவங்க. 2 பேரையும் தான் நீங்க கண்டுபிடிக்கணும். ஒரு இடம் விடாம மூளை முடுக்கலாம் தேடுங்க. கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு அவங்க இந்த இடத்த விட்டு போயிருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இந்த இடத்துக்குள்ளேயே தான் எங்கன்னா சுத்தி நிற்பாங்க, அப்படி இல்லைன்னா ஒளிஞ்சு நிற்கணும் அப்படின்னு சொல்ல இப்ப அந்த டாக்ஸி டிரைவர் இதை கேட்டுட்டு அந்த இடத்துல இருந்து இப்ப கார் எடுத்துன்னு கிளம்புறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் இப்ப திடீர்னு கண்ணு முடிக்கிறான். என்னன்னு பார்த்தா அவனுக்கு யாரோ ட்ரீட்மெண்ட் கொடுத்துன்னு இருக்காங்க. அப்ப அவங்களும் இவங்கிட்ட கண்டிப்பா நீ இதே இடத்துல தான் இருக்கணும் இப்போ, ஏன்னா உனக்கு பலமான காயங்கள் ஏற்பட்டுருக்குது, அது எல்லாமே இப்ப ஹீல் பண்ணணும். உன்னை எதுக்காக நான் காப்பாத்தணும்னு நினைச்சேன். அப்ப அவங்களும் அவங்களோட மாஸ்க் கேட்டு பார்த்தா நம்ம யமா தான் இந்த வேலையை பார்த்து வச்சிருக்காங்க. ஹலோ மிஸ்டர் நிஞ்சா, கவலைப்படாத, ஒன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கு ஹீல் ஆயிடும். அதுக்கப்புறம் என்னோட ரியல் ஃபேஸ் அவங்களுக்கு தெரிஞ்சதுக்கான வாய்ப்பெல்லாம் கம்மி தான், இருந்தாலும் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும்ப்பா. ஆமா, நீ என் கிட்ட இருந்தப்போ சரியா சொன்ன. நான் வேலை பார்க்குறேன் இடம் பேரு தி சிஃப்டன்ஸ் ஆஃப் தி ஆர்கனைசேஷன். அதுல கொடுக்கப்படுற மிஷின்ஸ் எல்லாமே அண்டர் கிரவுண்ட சேர்ந்த நிஞ்சாஸால தான் முடிக்கப்படுது. அது மட்டும் இல்லாம நீ அன்னைக்கு செத்தப்போ உன்னோட சீக்ரெட் கலையை பயன்படுத்தி எப்படியோ நீ உயிர் பறிச்சுட்ட. நீ பயன்படுத்துற எல்லா கலைகளுமே பழங்காலத்தை சேர்ந்தது. அதை எல்லாமே டேட்டாவா கலெக்ட் பண்ணி இந்த ஊசா கம்பெனி அவங்களுக்கு தேவையான டெக்னாலஜி மூலியமா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன் கூட ஃபைட் பண்ண ஆர்மர்ஸை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே அந்த பேட்டில் ஃபீல்டில் யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாம உன்னோட ஒவ்வொரு சீக்ரெட் ஆர்ட்டையும் நான் தெரிஞ்சு வச்சுக்கினேன். அவ பார்த்தா இவன் சண்டை போட்டு இருக்கும் போதெல்லாம் தூரத்துல இருந்து இவங்க வேடிக்கை தான் பார்த்து இருந்திருக்காங்க. சரி என்னதான் இருந்தாலும் உன்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு FBI சேர்ந்த ஏஜென்டா தான் நீ பார்த்திருப்ப என்ன. ஆனா நான் ஒரு ஆர்கனைசேஷனை சேர்ந்த ஒரு சீக்ரெட் நிஞ்சா. அப்பனா மைக்கு கூடவா? இல்ல மைக் எல்லாம் கிடையாது, அவர் ஒரு சாதாரண சிட்டிசன் தான். சரி அப்பனா என்னோட கதையை நான் சொல்லட்டுமா? என்னோட லைஃப்ல இந்த நிஞ்சா ஆர்கனைசேஷன் பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு எதிராக தான் நான் செயல்பட்டு இருந்தேன். ஃபைனலி இந்த வாய்ஸை உன்னால கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு போலயே அப்படின்னு நம்ம ஹீரோவுக்கு போன் பண்ணி பேசின ஆளோட வயசுல இப்ப இவங்களும் இப்ப பேசி காமிக்க அப்ப ஹீரோவும் கன்ஃபார்ம் பண்ணிடான் இந்த வேலை எல்லாமே பார்த்து வச்சு இவ்வளவுதான் இருக்கும்னு. உனக்கு ஹெல்ப் பண்ண அந்த மர்மமான பர்சனே நான் தான். உன் மூலியமா அவனுங்களை ரிவெஞ்ச் எடுக்க தான் இந்த மாதிரி நான் பண்ணேன். அப்பனா இவ என்னோட பக்கத்துல இருந்துன்னு என்னை கொஞ்சம் கொஞ்சமா அப்சர்வ் பண்ணி என்னை பயன்படுத்திருக்கான். அது மட்டும் இல்லாம எதுக்காக இப்போ என்ன ஹெல்ப் பண்ண? அது எதுக்குன்னா என்னோட பர்சனல் கோலை அச்சீவ் பண்ணதுக்கு தான். அதை நான் ஃபுல்ஃபில் பண்ணணும்னா கண்டிப்பா ஒருத்தரோட ஹெல்ப் எனக்கு தேவைப்படும். அதனால உன்னோட ஃபைட்டிங் டெக்னிக்ஸ் எல்லாமே எனக்கு யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாம நீ யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு தான் உன்னை சாக விடல. நான் மட்டும் கண்டிப்பா நேற்றுக்கு வந்து உன்னை காப்பாத்தலனா இன்னத்துக்கு நீ இறந்துட்டு இருப்ப. ஏன்னா உன்னோட மோசமான மர்ம கலையை நீ பயன்படுத்தினால. ஆனா அந்த சீக்ரெட் ஆர்ட் எல்லாமே அவங்க கிட்ட வேலை செய்யாது. ஏன்னா அதை எதிர்க்கிற லெவலுக்கு தான் அவங்களோட கவசங்கள் எல்லாமே உருவாக்கப்பட்டிருக்குது. அதை நீ கண்டிப்பா எதிர்க்கணும். அதுக்கு ஈவனா இருக்கிற ஒரு கவசத்தை நீ போட்டுன்னு உன்னோட மர்ம கலையை பயன்படுத்தினா அவனுங்க ஒவ்வொருத்தரையும் நீ அழிக்கலாம் அப்படின்னு ஒரு சூட்டை காமிக்க. இன்னொரு பக்கம் இந்த இடத்துல ஏமாஞ்சுக்கிட்டே ஒரு ரிசர்ச்சரும், சார் இது இப்பதான் டெவலப்மெண்ட்ல இருக்குது, பரவாயில்லையே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது. ஆனா சார் இது டெஸ்டிங்ல இருக்கும் போதே யாரோ ஒருத்தங்க மர்மமான முறையில இதை எடுத்துன்னு போயிருக்காங்க. இது ஒன்னும் ரெடி ஆகல சார், ஆனா அதுக்குள்ளேயே அவங்க எடுத்துன்னு போயிட்டாங்க. சரி நீ கவலைப்படாத, பாத்துக்கலாம். அதுக்கப்புறம் அந்த ஊசா சிட்டில ஒவ்வொரு பிளாக்கா பார்த்துன்னு இருக்காங்க. வெஸ்டர்ன் டி பிளாக் யாருமே இல்ல, சவுத் சி பிளாக் யாருமே இல்ல. சாயும் இந்த சிட்டியை பார்த்துன்னு இருக்கான். இன்னொரு பக்கம் ஏமாவும் நீ கவலைப்படாத, இது இப்பதான் டெஸ்டிங்ல இருக்கிறதுனால கூடி சீக்கிரமே இதை நான் ரெடி பண்ணிடுவேன். அதுக்கு கொஞ்சம் அவகாசம் இருந்தா மட்டும் போதும். இப்போ நான் சொல்ல போற விஷயம் தான் உண்மையிலேயே நீ காது குத்து வாங்கணும். இவனுங்க இப்ப கிரியேட் பண்ண போற இந்த விஷயமானது கிட்டத்தட்ட நம்ம நிஞ்சாஸோட 600 வருட ஹிஸ்டரியை இதை மாத்த போகுது. இவனுங்க அதுல டெக்னாலஜியும் நிஞ்சா கலையும் ஒன்னா சேர்த்து கம்பைன் பண்ணி நிறைய விதமான எக்யூப்மெண்ட்ஸை கண்டுபிடிக்கிறானுங்க. இது எல்லாமே ஒவ்வொரு டெவிலுக்கு சமமானது. அது மட்டும் இல்லாம அந்த டெவலப்மெண்ட் டீம்ல நானும் ஒரு ஆள் தான். இப்போ நான் உருவாக்குறது எல்லாமே உனக்காக தான். அப்ப அந்த ஆர்கனைசேஷன் சேர்ந்தவங்க உன்னை கண்டுபிடிக்க வரல இப்போ. அப்ப அவங்களும் சிரிக்க. இன்னொரு பக்கம் பார்த்தா அவனுங்க எல்லாருமே ஒவ்வொரு இடமா தேடி இருக்கிறானுங்க சலடை போட்டு. எங்க தேடியும் இல்ல, அப்படி எங்க தான் இவங்க இருக்காங்கன்னே தெரியல அந்த சிட்டில. அப்ப இது எல்லாமே ஏமாஞ்சியும் பார்க்க ஒரு பக்கம் வேற ஒரு இடத்துல நம்ம மைக்கும் கண் முடிக்கிறாரு. மைக்க ஏன்ச்சினியடா டியூட்,
என்னடி நீ இப்படி பண்ணிட்ட, என்கிட்ட என்ன காப்பாத்துறேன்னு சொன்ன, ஆனா கடைசியில பார்த்தா நான் உன்னை காப்பாத்துற மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு கொஞ்ச நேரத்துல கணங்க வச்சுட்டு தெரியுமா? சரி நான் மயக்கமாயி எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு? டே மைக்க, நீ தூங்கி அவர் கணக்குலாம் ஆவலடா, 10 நாளா இங்க தாண்டா தூங்கின்னு இருக்க. இதை கேட்ட மைக்கும், என்னது 10 நாளா? ஆமாண்டா 10 நாளா இதே இடத்துல தாண்டா இருக்க நீ. அப்ப இவனும் அடிப்பட்ட இடத்த பாக்க யார் எனக்கு இந்த மாதிரி கட்டு போட்டது? அதுவா என்னோட ஃப்ரெண்டு தான் உனக்கு போட்டு விட்டாங்க. ஆனா நீ கவலைப்படாத, அவங்க எனக்கு எந்த விதமான கேள்வியும் கேட்காம தான் இதை பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம உன்னோட பணத்துல இருந்து தான் எடுத்து கொடுத்தா அவங்களுக்கு டாக்டர் ஃபீஸ். அதுக்கப்புறம் இவனும் நார்மல் ஆயிட்டு அந்த ஹேக்கரும், டே மைக்கு நான் அப்பயே சொன்னேன்லப்பா, அவனுங்களாம் சும்மா கம்பெனி கிடையாதுடா, நீ சும்மா உள்ள போனாலே நீ எங்க இருக்கிறன்னு ட்ராக் பண்ணிட்டு உன்னை ஒழிச்சு கட்ட தான் பாப்பானுங்க. அப்படியாப்பட்ட மோசமான கம்பெனி அவனுங்க. எத்தனை வருஷம் அவனுங்கிட்ட ஒர்க் பார்த்துருக்கேன், அவங்களோட குணம் எல்லாமே எனக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம நீ அந்த FBI வேற இப்போ இருக்கிறேன்னு தானே சொன்னேன், கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோ சரியா? நீ ஏன் இவ்வளவு கவலைப்படுற? நம்ம தான் அந்த டவுன் விட்டு இப்போ வெளியே வந்துட்டோம்ல. நான் இப்போ கவலைப்படுறது எல்லாமே எனக்கு ஒரு விஷயம் கிடைச்சது. அதுல எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆளு ஒரு முக்கியமான ஒர்க்ல அந்த ஊசா கம்பெனில இருக்காங்க. அது உண்மையா இல்லையான்றத நான் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம எம்மாவும் அந்த கவசத்துக்கு தேவையான எல்லா டெஸ்டிங்கும் பண்ண, ஆனா அது ஆஃப் ஆயினே இருக்குது. இப்ப இவங்களும் சோர்ந்து போக, அப்ப இவங்களும் யோசிக்கிறாங்க என்ன பண்ணாதான் இது கரெக்டா இருக்கும், ஒருவேளை நம்மளோட சூட்ல இருக்க மாதிரி இதுக்கு பண்ணலாமா? அப்ப ஹீரோவை பார்க்க ஹீரோவோட கனவுல அவனோட பாஸ்ல அவங்களோட ஒய்ஃப் குழந்தை இருந்ததை பத்தி அவனும் யோசிச்சுன்னு இருக்கான். அதுல ஒரு நாள் நம்ம ஹீகன் நிஞ்சா மிஷினுக்கு போயிட்டு வந்தப்போ அவனுக்கு அடிப்பட்ட இடத்த நம்ம மரிதான் கட்டு போட்டு சரி பண்ணிட்டு இருக்காங்க. அது அவனும் யோசிச்சு பார்க்க, அதுக்கப்புறம் எமர்ஜி வாட்ச் பண்ணிக்கிற அந்த ஹெட் குவார்டர்ஸ்ல இன்னும் ரிமைனிங் ஒரே ஒரு இடம் தான். உங்களோட கவனத்திற்கு அந்த இடம் தி வாட்டர் டிஸ்போசல் பிளான்ட். அதுலதான் இந்த இடத்துல இப்போ அதோட பவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இன்க்ரீஸ் ஆயின்னு இருக்குது. அதுவும் ஒரு குறிப்பிட்ட லாஸ்ட் 2 வீக்ஸா தான். ஒருவேளை அந்த இடத்துல இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரி அப்ப நான் அந்த இடத்துக்கு போய் தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பில்டியும் போக இன்னும் கொஞ்சம் தான் ரெடி பண்ணிடுவேன் அப்படின்னு அம்மாவும் இன்னொரு பக்கம் சொல்றாங்க. இந்த ஆர்மரோட பேரு கொசோகோ கியர் கமோய். இது ஒரு புரோட்டோடைப் மாடல் பில்ட் ஸ்கிராச். இதுல யூஸ் பண்ணப்பட்ட நியூ டிசைனை பொறுத்து இதுதான் இருக்கிறதுலே ஒரு ஹையஸ்ட் லெவல் காம்பேட் புரோட்டோடைப். இதை யார் பயன்படுத்தினாலும் முதல்ல அவங்களோட பிரெயின் கூட தான் இது லிங்க் ஆகும். அதை வச்சுதான் இதை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒரு சில டைம் இது அவங்களோட மூளையில இருக்க மென்டல் இமேஜை தூண்டி விடும். அதாவது உன்னோட உணர்ச்சிகளை அது எல்லாமே நீ கண்ட்ரோல் பண்ணி இதை நீ அப்ரோச் பண்ணினா கண்டிப்பா அவனுக்கு எல்லாருமே தோக்கடிச்சிடலாம். சரி அடுத்ததுதான் உன்னோட கடைசி சாவு, ஓகேவா? அதுக்கப்புறம்லாம் உன்னை காப்பாத்த யாருமே வரமாட்டாங்க. கட்டாயமா எனக்கு தெரியும், ஆனா உனக்கு தெரியுமா தெரியல, அன்னைக்கு உன்னை யாரு கடைசியா காப்பாத்தந்து தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெல்மெட் காமிக்க, அது நான் தான். அவ பார்த்தோம் அன்னைக்கு நம்ம ஹீரோவோட வீட்டுல நைட்டு ஒரு நிஞ்சா கேங்கே வந்து போட்டு தள்ளியிருப்பாங்களே நம்ம ஃபேமிலியவே, அதான் இவங்களும் சொல்றாங்க. அந்த நைட் என்னோட சொந்தமான மருமக்களை நான் பயன்படுத்தினேன். அதை பண்ணாலுமே நீ என்னை தோக்க அடிக்கிற லெவலுக்கு வந்துட்ட, இருந்தாலும் உன்னோட பாடியை நான் உணராத மாதிரி பண்ணிட்டேன். அப்ப நான் இது எல்லாத்துக்கும் வரணும் நீதானா? ஏன் அப்படி பண்ண? எதுக்காக என்னோட ஒய்ஃபை நீ காப்பாத்தல, என்னோட பையனும்? அப்படின்னா நீ ஏன் இன்னமும் உயிரோட இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கழுத்து பிடிக்க, அந்த டைம் இவங்களும் ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்க தலைவன் கீழே படுத்துறான் ஒன்ன அப்படின்னு அவனு சொல்ல. அந்த டைம் அலாரமும் கேக்குது. என்னடான்னு இவங்களும் போய் பார்த்தா சிசிடிவில தலைவன் அந்த பிக்டியும் இவங்க இருக்கிற இடத்த நோக்கி வந்துன்னு இருக்கான். அப்ப அவனும் அதை கேட்டு ஓபன் பண்ண போக இன்னொரு பக்கம் இவங்களும் ஷாக் ஆகுறாங்க. என்னடா இது கண்டுபிடிச்சிட்டாங்களா? அப்ப இவனும் திறந்து உள்ள போய் பார்த்தா அந்த இடத்துல யாருமே இல்ல, ஏதோ ஒரு டைமர் மட்டும் இருக்குது. புத்திசாலி பொண்ணா இருக்காளே அப்படின்னு சொல்லி அந்த இடமே வெடிக்குது. என்னடானா அது ஒரு டைமர் பாம்பு. உண்மையிலே இவ அந்த இடத்துல இல்ல. இவன் எப்படி அதை கண்டுபிடிச்சானுங்க? இருந்தாலும் இப்போ நம்மள கண்டுபிடிக்க முடியாது, அது வேற விஷயம். பட் ஆனா இன்னொரு வாய்ப்பும் இருக்குது அப்படின்னு சொல்ல அந்த டைம் பார்த்தா அந்த பிக் டியை திசை திருப்பிட்டு இந்த இடத்துல அந்த மொட்டை மாடினும் இவங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடறான். மை டியர் இங்கதான் இருக்கியா? ஓ என்ன பண்றீங்க? ரிசர்ச்சா? உங்களை சாப்பிடதான் இந்த ஓனாய் வந்திருக்குது. இதை கண்டுபிடிச்சிட்டியா? ஓ இப்பதான் ஷாக்கே ஆகுறியா? சரி ஓ இவன் வேற இங்கதான் இருக்கானா? நல்ல வேலை இவனை நீ ஒன்னும் சாகாம பாத்துங்கிற. இவனை பொறுமையா கொள்ளலாம் நான் பாத்துருந்தா நீ நல்ல வேலை தான் பண்ணிருக்க. நீ இந்த இடத்துல இந்த மூமெண்ட்ல இருந்தா எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டியாமா? பூஜா சிட்டியை பொறுத்த வரைக்கும் நீ எப்படியா இருந்தாலும் மாட்டிப்ப கண்ணா அப்படின்னு சொல்ல அவன் பார்த்தா அந்த ஹெட் குவார்டர்ஸோட கேமரா ரூம்ல இருந்து இவங்க போற இடத்த ட்ரேஸ் பண்ணிட்டு இருக்கான். அதை இவனும் பார்க்க அதுல தலைவன் ஸ்டார்டிங்ல ஒரு டாக்ஸி டிரைவரும் ஒரு கண்டெய்னர் லாரி போறதை பார்த்துருப்பாங்க. அந்த கண்டெய்னர் தான் காமிக்கிறாங்க. என்னமா மூமெண்ட்ல இருந்தா கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சியா? ஆனா முடியாதுமா என்கிட்ட. அது மட்டும் உண்மையிலேயே உன்னை பாராட்டணும்னா நீ ஒரு ஸ்மார்ட்டான கேர்ள் தான். ஆட்டோமேட்டிக்ல இந்த வெஹிக்கிள் ரன் ஆக விட்டுட்டு நீ என்னடா இவனுக்கு ஹெல்ப் பண்ணிக்கின்னு என்னமோ ரிசர்ச் வேற உள்ள பண்ணிக்கிற போல. அப்ப இவனும் வாட்ச்ல உனக்கு 10% தான் முடியது இருக்குது. ஏய் என்ன பண்ணிக்கிற? உங்களோட தானே பேசினு இருக்கேன். சரி விடு நீ அப்படியே பாத்துனரு, உன்னோட தேவை இதோட முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஃபயர் டெக்னிக் யூஸ் பண்ண. அப்ப அவங்களும் அந்த கண்டெய்னர் ட்ரக்கையை கீழே கவுத்து விட்டுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அம்மாவும் அவங்களோட சூட்டை போட்டு வந்து இவங்களோட ஃபைட் பண்ண போக, வாவ் திரும்பியும் எங்களுக்கு துரோகம் பண்ண சூட்டை போட்டுன்னு வந்துட்டியா? சரி அதுக்கு ஒரு பதிலடி கொடுக்க வேணாவா அப்படின்னு அவனும் தயாராயிட்டு அவங்க கூட போய் ஃபைட் பண்ண. இன்னொரு பக்கம் நம்ம மைக்கும் யமாக்கு தான் கால் பண்ணிக்கிறாரு. அவ அடுத்ததான் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறா தெரியலையே. ஏன் இவ போனே பண்ண எடுக்க மாட்டா? அவகிட்ட வேற அடுத்த லிஸ்ட் யாருன்னு தெரியலையே. மைக்க என்னோட கெஸ் படி அவளோட லிஸ்ட்ல வேற எதனா இருக்கலாம். இருந்தாலும் மேபி அவளோட டேட்டாஸ் எல்லாமே அவளோட வீட்டுல இருக்கலாம், அப்படி இல்லைன்னா அவ சேர்த்து வைக்கிற டேட்டா பேஸ்ல இருக்கலாம். ஆமா
சரியா தான் சொல்றேன், இருந்தாலும் எனக்கு ஒரு இப்போ கம்ப்யூட்டர் மட்டும் வேணுமே. அவ எங்க வைப்பா? அவளோட வீட்டுல எங்க இருக்கும்? என்ன பண்றதுன்னு புரியலையே. ஒரு நிமிஷம் இரு, எனக்கு தெரியும் ஒரு இடத்துல இருக்கும் கண்டிப்பா, அந்த இடத்துல தான் நமக்கு தேவையான டீடைல்ஸ் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு அவனும் யோசிக்க. பார்த்தாலும் நம்ம எமாவோட காரு தான். அதுக்கப்புறம் இவங்களும் ஃபைட் பண்ணின்னு தரமா பண்றாங்க சம்பவம் எல்லாமே. நம்ம எமாவும் ட்ரக்கை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி இவனை நோக்கி அனுப்ப தலைவன் அது எல்லாமே தடுத்துட்டு ஃபைட் பண்றான். இருந்தாலும் இவங்களும் குளோனிங் எல்லாம் பண்ணி அட்டாக் பண்ண இவன் ஃபயர் டெக்னிக்கும் கூடவே கரண்ட் ஷாக்கும் கொடுத்து இவங்கள நகர விடாம பண்ணிடுறான். அப்ப இவங்க 2 பேரோட ஆர்மரோட பேட்டரியும் குறைய இவங்களும் போயிட்டு சார்ஜ் பண்ணலான்னு போக தலைவன் அவனும் பண்ணிடுறான். ஆனா இவங்க பண்ண போக அந்த டைம் பாம்பு போட்டுறான். அந்த இடமே வெடிக்க அடுத்த நிமிஷம் பார்த்தா அவங்களோட ஆர்மரும் பேட்டரி ஏறாம கீழே அப்படியே விழுந்தது. இவங்களும் பயப்பட அப்ப இவனும் எங்களுக்கு நீ ஆட்டம் காட்டுற மவளை இன்னைக்குதான் உன்னோட சாவே அப்படின்னு இவனும் பைத்தியம் மாதிரி சிரிச்சுக்கின்னு இவனை போட்டு அடிச்சுனே இருக்காங்க. ஆர்மர் உடையறவே இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரம் தான். ஏய் ஹீகன், என்னோட வாய்ஸ் உனக்கு கேக்குதுல? நான் இப்போ பண்றது எல்லாமே உனக்கான ஒரு ரெக்கார்டிங் தான். கண்டிப்பா இந்நேரம் நீ உன்னோட கான்சியஸ்னஸ்ல பிசிக்கலி இருக்க மாட்டேன், ஆனா மென்டலி நான் சொல்றது எல்லாமே உனக்கு கேட்கும். அதனால நீ இதை கேட்கும் போது அந்த நேரம் நான் உயிரோட இருக்க மாட்டேன். அது மட்டும் இல்லாம நான் ஏன் உன்னை காப்பாத்தணும்னு நினைக்கிறேன். உண்மை என்னன்னா உன்னோட ஒய்ஃப் ஆன மாதிரி ஒரு முறை என்னோட உயிரை அவங்க தான் காப்பாத்தினாங்க. இதை கேட்டா ஒன்னும் ஷாக்காக. அதுக்கு பிராயச்சித்தமா தான் அந்த ஆர்கனைசேஷன்ல நான் ஒர்க் பண்ணும்போது என்னோட டீம்மேட்ஸ் எல்லாமே உங்களோட ஹவுஸ்ல உங்க எல்லாரையும் கொல்ல பார்த்தாங்க. ஆனா ஆல்ரெடி என்னோட லீடரு உன்னோட ஒய்ஃபையும் பையனையும் கொண்டுட்டாரு. இருந்தாலும் நான் உன்னையாச்சும் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு தான் நான் முயற்சி பண்ணேன். பட் ஆனா உன்னோட ஒய்ஃபையும் பையனையும் நான் காப்பாற்ற முடியாம போயிடுச்சு. இது எல்லாமே என்னோட வேகம் குறைவந்தது தான் காரணம். எனக்கு மட்டும் ஒரே ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா நான் உங்களை காப்பாத்திருப்பேன். அதனால என்ன மன்னிச்சிடு ஏகன். உன்னோட ஒய்ஃபை காப்பாற்ற முடியாததை நினைச்சு எனக்கு கொஞ்சம் கவலையா தான் இருக்குது. அது மட்டும் இல்லாம உன் பையனையும் தான். இதை என்னோட மனசுல இருந்து கண்டிப்பா நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். இப்ப அதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருச்சு, நான் சொல்லிட்டேன். இதோட இதுக்கப்புறம் எல்லாமே நீ தான் பாத்துக்கணும் ஈகன். நான் இதோட இப்போ சாக போறேன் அப்படின்னு அவங்களும் கடைசியா சயோனாரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சாக. அதுக்கப்புறம் இதை கேட்ட ஹீரோவும் அழவும் செய்யறான், கொஞ்சம் கோபமும் படுறான். அந்த டைம் அந்த ஆர்மரும் ஃபுல் பர்சன்டேஜ் முடிய அந்த ஏரியா சுத்தி இருக்கிற எல்லா பில்டிங்ஸோட கரண்ட் எல்லாமே ஆஃப் ஆயிடுது. அப்ப இந்த மொட்டை மண்டையும் பார்த்துன்னு இருக்க. அப்ப அந்த கண்டெய்னர் உள்ள இருந்து ஒரு சவுண்டு கேக்குது. அந்த டைம் இவங்க எல்லாருமே இதுதான் என்னோட சொந்த நெஞ்சா தத்துவம், உச்சபட்ச நெருப்பு மட்டும் பனியை எதிர்க்கிற ஒரு ஆர்மர் அப்படின்னு சொல்ல அந்த ஆர்மரும் ஆக்டிவேட் ஆகுது. தலைவன் ஒரு மாஸ் என்ட்ரி கொடுக்குறான். அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படிச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கணும். பிடிச்சிருந்தா லைக் போட்டு எல்லாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்பதான் நான் போகிற வழியில் இந்த வீடியோலாம் கண்டினியூஸாக உங்களால் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலில் ஒரு சில ஆன்கோயிங் சீரிஸ் மட்டும் இல்லாமல் பழைய சீரிஸ்லாம் போட்டு வச்சிருக்கோம். அது எல்லாமே நல்லா இருக்கும். கன்ஃபார்ம் நீங்கள் டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். அது எல்லாமே என்னோட பெஸ்ட்டு கொடுத்து தான் பண்ணியிருக்கேன். அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. சரிங்க, இதோட இந்த வீடியோவை முடிச்சுப்போமா?